இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பைரன் மஸ்மியாசஸ் மற்றும் பெஞ்சமின் காக்ஸினுடைய சமூக விசாரணை மாதிரி, அதாவது சோசியல் என்கொயரி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த கற்பித்தல் ஒரு சமூக ஆய்வுக்கு பொருந்துகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மாடலுடைய முக்கிய பின்னணி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக கலாச்சார பண்புகளை வளர்க்குறது, இன்னொன்று ஒரு கவனமான வகுப்பறை சூழ்நிலை உருவாக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 6 கட்டங்கள் இருக்குது. முதல் கட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அறிக்கையினுடைய வளர்ச்சி, அந்த எந்த மாதிரியான பிரச்சனையை எடுக்கிறாங்க அதை பற்றின அறிக்கை. 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கருதுகோள் அமைத்தல், அந்த கருதுகோளினுடைய வளர்ச்சி. 3ஆவதாக பார்த்திங்கன்னா அந்த கருதுகோளில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களுக்கு வரையறை, முக்கியமான சொற்களுக்கு விளக்கம். 4ஆம் கட்டம் அப்படின்னா அந்த அமைத்த கருதுகோள்களை தர்க்க ரீதியாக சரிபார்த்தல். 5th ஃபேஸில் அந்த கருதுகோளை சரிபார்க்கணும் அப்படின்னா எப்படி சரிபார்ப்பீங்க? அதுக்கு நிறைய ஆதாரங்களை சேகரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆதாரங்களை பேஸ் பண்ணி அந்த கருதுகோளை சரிபார்க்கணும். 6வது கட்டம் அப்படிங்கிறது பிரச்சனைக்கான இறுதி தீர்வு என்ன, பிரச்சனைக்கான முழு தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுனை பொதுமைப்படுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாடலில் ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அவங்க அந்த மாணவர்களினுடைய அந்த சமூக விசாரணை அப்படிங்கிறது எந்த போக்கில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மாணவர்களிடையே ஒரு விவாதம் நடைபெறலாம், அது ஓப்பன் டாக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு நிறைய அணுகுமுறைகள் பயன்படுத்துது. அது லைப்ரரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நிபுணர்களினுடைய கருத்துக்களாக இருக்கலாம். அந்த கருதுகோள்களை சரிபார்க்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஆதரவு அமைப்பு தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வகுப்பறையில் அவங்க இந்த கற்றுக்கொண்ட சமூக விசாரணை மாதிரியை எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி பயன்படுத்துறது, இதற்கான ஒரு தீர்வை எப்படி காண்பது, அறிவியல் மனப்பான்மையை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான முழு கவனமும் இருக்கணும். அவங்க அது உள்ளூரில் எடுக்கிறாங்களா, வெளியூரில் எடுக்கிறாங்களா, எந்த சமூகத்தில் எடுக்கிறாங்க, அது இருக்கக்கூடிய இடம் எப்படி, அதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் அவங்களுக்கு வேணும். அடுத்தது கருதுகோளினுடைய வளர்ச்சி. ஒரு கருதுகோள் இல்லாமல் எந்த ஒரு சிக்கலுக்குமே தீர்வு காண முடியாது. முதல்ல கருதுகோள்கள் அப்படிங்கிறது அது ஒரு தற்காலிக யூகங்களாக இருக்கலாம், யோசனைகளாக இருக்கலாம், இல்லை நுண்ணறிவு பேஸ் பண்ணி இருக்கலாம். பட் கருதுகோள் அப்படிங்கிற உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு அகநிலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த கருதுகோளை அவங்க சரிபார்க்கணும். அந்த ஆதாரங்களை சேகரித்து அந்த சேகரித்த ஆதாரங்களின் அடிப்படையில் கருதுகோள்களை சரிபார்த்து ஒரு பொதுமைப்படுத்துதல், ஒரு பொதுவான தீர்வை வழங்குறது. ஸோ சமூக அமைப்பு அப்படிங்கிறதுல மாணவர்கள் நேரடியாக அவங்களுடைய யோசனைகளை சொல்லலாம், மாணவர்களுடைய பங்கேற்பு அதிகப்படுத்தணும், மாணவர்களினுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக நிறைய இருக்கக்கூடிய திறன்கள் இருக்கும். பட் இந்த விசாரணை மேற்கொள்ளணும், ஒரு புது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். இருக்கிற வசதியை விட இன்னும் அதிகமான வசதிகள் அவங்களுக்கு தேவைப்படும். நூலக வளங்களாக இருக்கலாம், நிபுணர்களாக இருக்கலாம், சமூக நேர்காணல்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய இன்னும் அதிகப்படியான வசதிகள் தேவை. ஸோ இதுதான் சோசியல் என்கொயரி மாடல். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு தீசிஸ் பண்ணுற மாதிரி தான். அவங்க என்ன பிரச்சனையை எடுக்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு கருதுகோள் அமைக்கிறாங்க, கருதுகோளுக்கு சரிபார்க்கறதுக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டுறாங்க, ஆதாரங்களை செக் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு பொதுமைப்படுத்துகிறாங்க. இது நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு, இப்போ பயாலஜி டீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சோசியல் என்கொயரி மாடலில் என்ன டாபிக் கொடுக்கலாம், அது யாரை அப்ரோச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, நிபுணர்களா இல்லைனா லைப்ரரி புக்ஸா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தீசிஸா, இதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றது தான் பைரன் மஸ்மியாசஸ் பெஞ்சமின் காக்ஸினுடைய சோசியல் என்கொயரி மாடல்.